நம்ம ஒவ்வொருத்தவங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லையும் பர்சனல் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஃபியூச்சர் எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒரு லாங் மெசேஜை டைப் பண்ணுறதற்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட்டை அந்த சென்டென்ஸுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்காவது மெசேஜை அனுப்பும்போது அந்த ஷார்ட்கட்டை மட்டும் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த ஃபுல் மெசேஜுமே வந்துடும். இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஷார்ட்கட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதற்கான சஜஷன்ஸ் பாருங்கள் இங்கே காட்டுது. ஸோ இதில் நான் இங்கே ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சென்டென்ஸ் பாப்ப பார்க்குது. ஸோ ஜஸ்ட்டு நான் இதை கிளிக் பண்ணேன்னா போதும், அந்த ஃபுல் சென்டென்ஸுமே இங்கே வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு நான் சென்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்ஸில் இருக்குது. ஸோ இதை நிறைய பேர் நம்ம பயன்படுத்துறது இல்லை. இந்த வீடியோவில் இந்த ஃபீச்சரை எப்படி பயன்படுத்துறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இதை பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த ஃபியூச்சரை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய மொபைலோட செட்டிங்ஸுக்கு போய்க்கோங்க. செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சிஸ்டமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபியூச்சரை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னா கூகுளோட gboard அப்படிங்கிற அந்த கீபோர்டை நீங்கள் பயன்படுத்தி தான் தீரணும். ஓகேங்களா? ஸோ அதற்கு அடுத்து பாருங்கள், உள்ளே போனதுக்கப்புறமா லாங்குவேஜஸ் அண்ட் இன்புட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விர்ச்சுவல் கீபோர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அவைலபிள் கீபோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் gboard அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் தமிழில் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறதுனாலும் நீங்கள் தமிழை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு க்ரியேட் பண்ணலாம். இங்கிலீஷில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜை கிளிக் பண்ணுங்கள். இதற்கு உள்ளே நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக ஒரு 4 அல்லது 5 பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சென்டென்சஸை டைப் பண்ணிவிட்டு அதற்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு புது இது கீவேர்டை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு புது ஷார்ட்கட்டை ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன வேணுமோ, எந்த சென்டென்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ. ஸோ இப்போ இதை இவ்வளவு நம்ம டைப் பண்ண வேண்டியிருக்குல்ல. இப்போ இதுக்கு பாருங்கள், நான் ஷார்ட்கட் ஹாய் அப்படிங்கிறத மட்டும் போட்டுட்டு நான் இப்போ பேக் கொடுக்குறேன். இது சேவ் ஆகிருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கு நான் இந்த ஃபுல் மெசேஜை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஹாய் அப்படிங்கிறத டைப் பண்ணேன் அப்படின்னாவே எனக்கு பக்கத்துலேயே நான் அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஷார்ட்கட்டோட ஃபுல் சென்டென்ஸுமே இங்கே காட்டுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நான் இதை சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே சென்ட் பண்ணிட்டா போதும், அந்த ஃபுல் மெசேஜுமே போயிடும். ஸோ நம்ம நிறைய டைமில் நம்ம வேலை பார்ப்போம், இல்லைனா கஸ்டமர்ஸ் கூட பார்த்திங்கன்னா நம்ம டச்சில் இருக்க நினைப்போம், அந்த மாதிரி அக்னாலேஜ் பண்ண நினைப்போம். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ரிப்பீட்டடாக சேம் மெசேஜே தான் ரிப்பீட்டடாக அனுப்பிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம லாங் சென்டென்ஸை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய வேர்ட்ஸ் டைப் பண்ணாமலேயே ஒரு லாங் சென்டென்ஸை நீங்கள் சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர் ரொம்ப பலருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி சேட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதோட ஃபியூச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுடைய அனுபவம் குறித்தும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.